அனைவருக்கும் அன்பான வணக்கம். 6ஆம் வகுப்பு செய்யுள் பகுதி நம்ம பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, நாகரிகம், பண்பாடு இவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் மனத்தால், அதாவது உணர்வுகளால் ஒன்றுபட்டவர்களே. இது தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடல் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. பாரதம் அன்றைய நாற்றங்கால். தலைப்பு நல்லா கேட்டுக்கோங்க. என்னுடைய ஆசிரியர் பெயர் என்ன? தாராபாரதியை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா டிஎன்பிசிக்கு கேட்கலாம்ல, அதுக்காக தான். தமிழ் 100 மார்க்கு கேட்பாங்க. அப்போ நமக்கு என்னென்னா ஆசிரியர் குறிப்பு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இவருடைய பெயர் என்ன? தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரை கவிஞாயர் என்றும் போற்றுவார்களாம். அடுத்து இவருடைய நூல்கள் புதிய விடியல்கள், அப்புறம் விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு, இப்படி நூல்களை என்ன செய்திருக்காரு, வெளியிட்டிருக்காரு நம்ம தாராபாரதி அவர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது கிழக்கு வாசலாக இருக்கக்கூடியதான் நம்ம இந்திய திருநாடாம். அது பல புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு நாடாம் நம்ம இந்திய நாடு. அது மட்டும் கிடையாது, திருக்குறள் அந்த இந்திய நாட்டின் ஆடையாக அணிந்திருக்குதாம். நம்ம திருக்குறள் 1330 திருக்குறள் இருக்குல்ல, அது நமது நாட்டுக்கு ஆடையாக அணிந்திருக்கிறதாம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, மேலாடையாக மெய் உணர்வு, அதாவது நம்ம இந்திய தாய்க்கு மெய் உணர்வு, அதாவது உண்மையை போற்றும் நம்ம இந்திய தாய்க்கு மெய் உணர்வு மேலாடையாக விளங்குகின்றதாம். இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க நம்ம தாராபாரதி அவர்கள். அவருடைய இயற்பெயர் என்னது மறந்துடாதீங்க, ராதாகிருஷ்ணன். பாப்பா அவ்வளோ அழகாக வரிகள் அருமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருமே நம்ம நிறத்தாலோ குணத்தாலோ மனத்தாலோ எல்லாமே நம்ம என்ன செய்யணும், வேறுபட்டு இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தலைப்பு என்னது? பாரதம் அன்றைய நாற்றங்கால். மறந்துடாதீங்க, இது 6ஆம் வகுப்பு. இதனுடைய ஆசிரியர் பெயர் யாருன்னா தாராபாரதி. நன்றிங்க. அடுத்த தகவலோடு மீண்டும் வர்றேன். நன்றி.